நிச்சயமாய் ஜெயமாக நடத்தும். ஆமாங்க, 2 கொரிந்தியர் 3:14 சொல்லி, ஏனெனில் அவர் பலவீனத்தினாலே சிலுவையிலே அறையப்பட்டிருந்தும் தேவனுடைய வல்லமையால் பிழைத்திருக்கிறார். அப்படியே நாங்களும் அவருக்குள் பலவீனராயிருந்து உங்களிடமாய் விளங்கிய தேவனுடைய வல்லமையின்படி அவரோடு கூட பிழைத்திருப்போம். இயேசு கிறிஸ்துக்குள்ள பிழைச்சிருக்கணுங்க. கலாத்தியர் 2:20 கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறேன். ஏனெனில் என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். சிலுவையிலே இயேசு கிறிஸ்து அறையப்பட்டது நிமித்தம் பவுல் சொல்லுகிறார், நான் பிழைத்திருக்கிறேன். இன்றைக்கு நாம் பிழைப்போம், பலன் அடைவோம், புது கிருபை பெற்றுக்கொள்வோம், புது பலத்தோடு எழும்புவோம், புதிய காரியங்களை கர்த்தர் செய்வார். கர்த்தருக்காய் எழும்புவோம், இயேசுவுக்காய் எழும்புவோங்க. அதுதான் நமக்கு தேவை. அல்லேலூயா.